நம்ம ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வர்ற நேரத்தில் டப்புன்னு ஒரு கடையில் பார்த்தா மீன் இது போயிட்டு இருந்தாங்க. சரி மீனா, சரி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு தோணுச்சு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஏறிங்க அப்படியே போகணும். சரி ஓகே அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே உள்ளே போகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடியே கஸ்டமர்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயாச்சு. ஸோ ஓகே இந்த இடத்துல உட்காந்தாலாம் ஸ்பாட் கரெக்டாக இருக்குது, அப்படியே உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு உட்காந்தாச்சு. ஆளுக்கு ஒரு இலையை போட்டாச்சு. இலையை போட்ட கையோட நமக்கு எச்ச ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மீன் சொன்னாலே எச்ச வரும்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து வைக்க சொல்லியாச்சு. சரி ஓகே அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்லாம் கொண்டு வந்து வச்சாங்க நீட்டாக. சரி ஓகே 3 பேர்த்துக்கும் வச்சுட்டாங்க. வச்சுட்டு சரி ஓகே போயிட்டு எப்படா குழம்பு எடுத்துகிட்டு வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு குழம்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. குழம்பு பீஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ குழம்பு நம்மகிட்டயே கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களே ஊற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஓகே பீஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸும் போட்டாங்க. ஓகேங்களா, சரி ஓகே டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா செம்மையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வெக்கேஷன் டைமில் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரை